செயின்ட் மேக்ரினா த யங்கர் 330ஆம் ஆண்டு கப்படோசியால பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பாட்டி, தாய், தந்தை மற்றும் 4 சகோதரர்கள் புனிதர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவத்துக்கு ஆற்றின சிறப்பான பணிகளின் காரணமா நர்சரி ஆஃப் செயின்ட்ஸ் அப்படின்னு இவங்களுடைய குடும்பம் புகழப்படுது. ஒரு கட்டத்துல மேக்ரினாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஆனா ஒரு சில நாட்கள்லயே இவங்களுடைய வருங்கால கணவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு தனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. துறவற வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களுடைய சகோதரரான கிரெகோரி ஆஃப் நிசியா எழுதின லைஃப் ஆஃப் மேக்ரினா அப்படிங்கிற புத்தகத்துல இவங்களுடைய புனித மற்றும் ஆன்மீக வாழ்க்கை பற்றி தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. மேக்ரினா தன்னுடைய நேரத்தை ஜெபிக்கிறதுலயும் தன்னுடைய இளைய சகோதரரான பீட்டருக்கு ஆன்மீக கல்வி போதிக்கிறதுலயும் புனித நூல்களை ஆராய்ச்சி செய்யறதுலயும் செலவழிச்சிருக்காங்க. கருங்கடலுக்கு தெற்கு பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடமான போண்டஸ் அப்படிங்கிற இடத்தில் இருந்த இவங்களுடைய குடும்ப தோட்டத்தை ஒரு துறவு மடமாகவும் பள்ளியாகவும் தன்னுடைய இளைய சகோதரரான பீட்டரின் உதவியோடு மாற்றிருக்காங்க. அங்கேயே தங்கியிருக்காங்க மேக்ரினா. மேக்ரினா தன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே படுக்கைய பயன்படுத்தினதே இல்லை. வெறும் தரையிலேயே படுத்து உறங்கியிருக்காங்க. இறுதியா மேக்ரினா கிபி 379ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் இறந்து போயிருக்காங்க. ஜூலை 19 செயின்ட் மேக்ரினா த யங்கர் ஃபீஸ்ட் டே.